Ponniyamanmedu and Washamettu branch. Ponniyamanmedu branch is proudly celebrating its 4th graduation and Washamettu branch is celebrating its 2nd graduation with around 50 students across both branches. In coming academic year, we are happy to introduce a senior KG and also plan to create an additional classroom to support our growing kids. Seeing our little ones grow from their very first step into the classroom to standing confidently on the stage today is truly heartwarming. We are also excited to continue growing with new learning methods and activity-based sections. Before I conclude, I would like to express my sincere gratitude to our esteemed Chief Guest, Dr. K. Mundramani ma'am, and for gracing this occasion. My heartfelt thanks to our MKS Bharadam teacher and Western Dance Master, Opal ma'am, for their wonderful support and effort. I also extend my sincere thanks to all the parents for your continuous trust and support, to our dedicated teachers, their patience, care and commitment in nurturing this young mind. Dear children, dream big, stay curious and keep shining always. Congratulations to all the little graduates and thank you all for making this day so special. Thank you. Teacher. Now college, this is my 23rd year of teaching as head of the Department of English in the college. எனக்கு தெரியும் பசங்க வந்து எப்படி இருப்பாங்க பண்ணுவாங்க. ஆனா எங்களுக்கு வந்து we have 70 students in a class. 70 students இருக்காங்க. 70 students ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி. எல்லாரும் வந்து my special greetings, my special greetings and ஆத்திச்சூடி. ரொம்ப அழகா ஒரு குழந்தை சொன்னது. ஆத்திச்சூடியும் திருக்குறளும் சொல்லாதது பைபிளும் குரானும் பகவத்கீதையும் சொல்ல போறது கிடையாது. It's a great classic pieces. So thanks a lot for the train பண்ணதுக்கு. And also while Madam Gayatri Suresh was speaking, she said they are underlining giving the priority to discipline. அது சொன்னாங்க. இது ரொம்ப ரொம்ப கரெக்ட். Because என்னோட பையனை வந்து நான் விவேகானந்தால போட்டிருந்தேன். விவேகானந்தால நான் அதுக்கு போட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து கல்ச்சர், டிசிப்ளின். அந்த விவேகானந்தால இருந்து இன்னைக்கு காலேஜ் வந்த உடனே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது என்னன்னு நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பேரண்ட்ஸ், ஐ ரெக்வெஸ்ட் யூ ஒன் திங். சரி, நம்ம சொல்லுவோம் மாதா பிதா குரு தெய்வம். ஃபர்ஸ்ட் இங்க ஜென்ஸ் நீங்க போயிச்சுக்காதீங்க. மதர்ஸ் ஆர் தி பிரைமரி டீச்சர்ஸ். அம்மாவால் தான் எல்லாத்தையுமே சொல்லி தர முடியும் ஒரு குழந்தைக்கு. அதுக்கு ஹேண்ட்ஸ் கொடுக்கறது அப்பா. ஸோ அந்த அம்மா இங்க இருக்கீங்க. இங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப அழகா பாடம் சொல்லித்தர அம்மா இருக்காங்க. அதுக்கு டீச்சர் இருக்காங்க. இந்த டீச்சர் எல்லாம் +2 வரைக்கும் குழந்தைங்க டீச்சரோட பேச்ச கேட்கும். அதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு காலேஜில் வேறு வேறு மாதிரி மரியாதை. அந்த வந்து பாருங்க இங்கிலீஷ் வாத்தி இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த வரா பாருங்க மேக்ஸ் வாத்தி இப்படிதான் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், பேரண்ட்ஸ் ப்ளீஸ், என் பையன் டீச்சரை சிங்குலர்ல பேசுற இன்னைக்கு நான் வாயில போடுவேன். பேசாதாமோ அவன் பேசுறான் இவன் பேசுறான். Let them, but we have to give priority to culture because we are in the land of India, Bharat, the land of culture. So உங்க குழந்தைங்கள அதோட வளங்க. இது ஒரு சின்ன கதை ஒண்ணு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாங்க. இந்த ராஜா வந்து அவன் போன போக்குல சித்தம் போக்கு சிவன் போக்கு ரொம்ப அப்படி என்ன சொல்றது ரொம்ப பாஷா ஒரு லைஃப் பணம் நிறைய இருக்கு இல்லையா, அப்படி எல்லாம் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான். அந்த வாழ்க்கை நடத்திட்டு இருக்கும்போது அவனுக்கு இந்த பணம் இருந்தா 10 பேர் இருப்பாங்களா ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றும் பெருசா இருப்பாங்க. அவங்க ரொம்ப குஷியா they were living in some other world and doing some different things. அப்படி ஒரு வாழ்க்கை அந்த ராஜாக்கு பெரிய நல்ல பேரெல்லாம் யாருமே கிடையாது. அப்படி ஒரு ராஜா. ஆனா ஒரு நாள் வந்து ஒரு வேட்டைக்கு எப்பயும் போற மாதிரி ஹண்டிங் வேட்டைக்கு வரான். அந்த வேட்டைக்கு வரும்போது ஒரு முனிவரை பார்க்கறான். அந்த முனிவர் வந்து ரொம்ப அமைதியா தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்போ அந்த முனிவர்கிட்ட போய் இந்த ராஜா கேட்கிறான். ரொம்ப சிரிச்சுட்டே நக்கலா கேட்கிறான், என்னையா அப்படி வாயை மூடிட்டு கண்ணை மூடிட்டு வாழ்க்கை கண்ணை திறந்து பாரு, உலகம் எவ்வளவு பிரமாதம், எவ்வளவு உனக்கு அனுபவிக்கிறதுக்கு இருக்கு, நீ என்ன இப்படி வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்க அப்படின்னு. அப்பா அவர் சொன்னாராம், எதிர்த்து இருக்கிற குளத்தை காமிச்சு கேட்டாராம், இது என்ன, இது கூட எனக்கு தெரியாது குளம். அந்த குளம் எப்படி இருக்கு? குளம் வந்து அமைதியா இருக்கு, சடமே இல்லாம நிசப்தமா இருக்கு. அப்ப இந்த குளத்துக்கு அடியில என்ன இருக்கு? குளத்துக்கு அடியில நிறைய கல்லு மண்ணு இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்த்தா அதுல கிடைக்கிற முட்டை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த முனிவர் வந்து ஒரு கல்லை கொடுத்தாராம். இப்ப நீ தூக்கி போடுன்னாராம். தூக்கி போட்டாராம். என்னாச்சு? குளம் கலங்கிடுச்சு. அப்போ இப்ப என்ன தெரியுதுனா? இப்ப ஒன்றும் தெரியல. அப்ப அவர் சொன்னாராம், அமைதியும் ஞானமும் வாழ்க்கைக்கு முக்கியம்.
இது இருந்தாதான் நீ இதை சொல்றாங்க இல்லையா, குழம்புற குட்டையில மீன் பிடிக்க முடியாது, அந்த மாதிரி உன் மனசுல இப்ப நிறைய சரணங்கள் இருக்கு, இதெல்லாம் நீ தூக்கி போட்டு நீ வெற்றி பெறணும்னா உனக்கு அமைதியும் தியானமும் தேவை. அப்பதான் உனக்கு புரிஞ்சது நம்ம என்ன தப்பு பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, அந்த குருவை தன்னுடைய குருவா மானசீகமா ஏற்றுக்கிட்டு அவன் போய் திருப்பி ராஜ்யத்துக்கு போறான். பெரிய ராஜா, பேரரசரானா, நிறைய ராஜ்யங்கள் எல்லாம் ஜெயிக்கிறான். அவனுக்கு சரத்துல இருக்க ஒரு இடம் வருது. இதுக்கு இங்க என்ன புரியுது அப்படின்னா, ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான தேவை நல்ல குரு, நல்ல டீச்சர்ஸ். உங்களுக்கு ரொம்ப அழகா கிடைச்சிருக்காங்க அந்த நல்ல டீச்சர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த பொக்கிஷம் மாதிரி. இந்த டீச்சர்ஸை விட்டுறாதீங்க, பிடிச்சிக்கோங்க. நான் பார்த்துட்டு நிறைய திருக்குறள் சொல்றாங்க, பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே வாழ்க்கைக்கு ரொம்ப. அதில் இன்னொன்று நான் அப்சர்வ் பண்ணேன், ஆன் த ஸ்பாட்ல எம்கேஎஸ் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாங்க. இதில் நான் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, பிகாஸ் ஆன காலேஜ் டீச்சர் ஆஃபன் வி கண்டக்ட் மெனி கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ். ஆனால் இங்கே இந்த டான்ஸில் ஒரு டீசன்சி இருந்தது. கண்ணா பின்னாடி இல்லாமல் பாட்டு எப்படியா இருந்தாலும் அந்த பாட்டுக்கு டீசெண்டா டான்ஸ் இருக்குது. ஸோ நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸையும் எம்கேஎஸ்க்கு நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன், பிகாஸ் இட்ஸ் வெரி டீசென்ட். அண்ட் ஆல்சோ ஐ கிவ் அ வெரி ஸ்பெஷல் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த டீச்சர்ஸ் அண்ட் டு தி மேனேஜ்மெண்ட். எனக்கு பிகாஸ் இது ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் நான் யூஸ் டு கோ டு பட்டிமன்றம்ல நாங்கள் பேசுவோம். பட்டிமன்றம் பேசும்போது எடுத்து அவர் என்ன பேச போறாரோ பாயிண்ட் நோட் பண்ணணும், அவருக்கு எதுக்கு நாங்கள் பஞ்ச் கொடுக்கணும், அப்போ தான் எங்களுக்கு அடுத்த ப்ரோக்ராம் கிடைக்கும். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் இங்கே என்ன மறந்து அலாதியா பிரசாந்தமா இவ்வளவு நேரம் என்னை மறந்து ஒரு நல்ல திருப்பி பேக் டு வாட் டு சே எனக்கு என்னோட ஸ்கூல் டேஸ்க்கு அனுப்புறதுக்கு ஸ்பெஷல் தேங்க் டு சின்னதுரை சார் அண்ட் சந்திரசேகரன் சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட். இப்போ நிறைய குழந்தைங்க இங்கே இருக்காங்க, நமக்கெல்லாம் தெரியும் பெஸ்ட் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, ஆர் நமக்கு மிசைல் மேன் ஆஃப் இந்தியா டாக்டர் ஏபிஜே, வெரி ஸ்வீட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் திரௌபதி முர்மு, இன்னும் சொல்ல போனால் ஏரோ சயின்டிஸ்ட் கல்பனா சாவ்லா, இப்படி நிறைய பேர் நமக்கு பெஸ்ட் பிலன்த்ரோபிஸ்ட் மதர் தெரேசா, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ இங்கே வர்ற இந்த குழந்தைங்கள நிறைய பேர் நாளைக்கு ஃபியூச்சர்ல கல்பனா சாவ்லா ஆகலாம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆகலாம், ஒரு கிரேட் கிளாசிக்கல் லெஜெண்ட் எம்எஸ் சுப்பலட்சுமி ஆகலாம். ஸோ எவ்வளோ நாள் ஹிஸ்டரி அவங்க பேரை சொல்லும், இனிமே இந்த குழந்தைங்களோட பேரை ஹிஸ்டரி சொல்ல போது அதுக்கான ஒரு நல்ல அத்தியாயம் தான் இன்னைக்கு. எனக்கு கடவுள்கிட்ட ஒரு சின்ன ப்ரேயர். இன்னைக்கு ஆஸ் அ சீஃப் கெஸ்ட் அண்ட் ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் கோயிங் டு அவார்ட் திஸ் கிராஜுவேட்ஸ், நாளைக்கு என்னுடைய கிராண்ட் சில்ட்ரன் தே வில் பி கெட்டிங் prizes in the hands of the students. இந்த குழந்தைங்க கையில என்னோட கிராண்ட் சில்ட்ரன் நாளைக்கு அவார்டு வாங்கணும். அதுதான் என்னோட blessings and prayers. Thank you all. Thank you teachers. Thank you kids. Love you all. Have a nice day. Thank you, ma'am, for your